இந்த தண்ணிக்குள்ளாரையும் 5 சிவலிங்கம் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த தண்ணியை தாண்டி போயிட்டு பார்க்கலாம். லைட்டாக தெரியுதில்ல, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் தான் இங்கே அலோவே பண்ணுறாங்க. கடைசியில் பூஜை பண்ணுறவங்களோட சேர்ந்து பக்கெட்டை தூக்கிட்டு அவங்க கூடயே கிளம்பியாச்சு. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாகாக இருக்க போது, ஒரு டெம்பிள் கண்டென்ட் தான். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 81 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருமூர்த்தி மலை ஃபால்ஸுக்கு தாங்க விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே கீழே போயிட்டு கோவிலில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகலாம். இது வந்துட்டு யூஸ்வலான டெம்பிள் விசிட் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹிடன் பிளேஸ்க்கும் போக போகிறோம். ஸோ இங்கே திருமூர்த்தி ஃபால்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் சாமியை கும்பிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துட்டு இந்த திருமூர்த்தி கோவிலுக்கு வந்துட்டு விசிட் பண்ணியிருப்போம். கோவில் அண்ட் ஃபால்ஸை வந்துட்டு கவர் பண்ணி வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்கத்தை பார்க்க போகிறோம். பூஜை பண்ணுற குரூப்போட சேர்த்து போயிட்டுருக்கோம். நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகல ஒரு 4:15 இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தப்போ மேலே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லோரும் அந்த வாலி பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் வந்துட்டு எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா கரெக்டாக வந்து எந்த ரூட்டில் போகணும் என்னன்றது எங்களுக்கு தெரில. ஸோ அவங்க கூடயே போயிட்டா கரெக்டாக நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே போக ஆரம்பிச்சாச்சு. வியூ எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ தரமாக இருக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த வியூ எல்லாம் நீங்கள் திருமூர்த்தி மலைக்கு வரையெல்லாம் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்க அருவியில் குளிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்கத்தை வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதமும் பிரதோஷ தண்ணிக்கு வந்துட்டு பீப்புளை மேலே அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டுங்க. ஒரு 4:50 ஒரு 4:30 இங்கே கரெக்டாக நீங்கள் இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மேலே போயிட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே கீழே இறங்கி வந்துடலாம். இதான் அந்த திருமூர்த்தி மலை ஃபால்ஸு. ஸோ இதுக்கு சைடில் போகிற வழியில் தான் நம்ம வந்துட்டு மேலே போகிறோங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரக்கிங் உடனே பெருசாக காடு மலை அந்த மாதிரி கிடையாது. ஸோ சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. குறிப்பிட்ட ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்லெல்லாம் போட்டு நடப்பாதை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியில் நடந்து போனால் போதும், ரீச் பண்ணிடலாம். நாங்கள் போயிருந்தப்போ சின்ன குழந்தைங்க, ஃபேமிலி, வயசானவங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் இருந்தது. இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல தான் தண்ணி எடுத்து சிவனுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் கிளம்புற மாதிரி இருக்குங்க. இதை விட இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இந்த தண்ணிக்குள்ளாரையும் 5 சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கீழே போனால் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம அதையும் போயிட்டு பார்க்க நாங்கள் போயிருந்தப்போ கரெக்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக் கவர்ஸு, இந்த நேச்சரை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கையில் வச்சுக்காதீங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லிட்டு இந்த மாதிரி 5 சிவலிங்கத்தை வந்து வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை மழை பெஞ்சாலும் இங்கே மேலே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எல்லா பிரதோஷ நாளையும் வந்துட்டு மேலே அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்த எல்லாரையும் அப்படியே உட்கார வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த 5 சிவலிங்கத்தை பார்க்கறதுக்காக அங்கே மேலே ரெகுலராக வரவங்க மட்டும் போயிருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு எப்போதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமாமாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி, அந்த பிரதோஷத்தப்போ வந்து தண்ணி குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம் பீரியடில் வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே கூட வந்திருந்தவங்களே வந்துட்டு நிறைய பேர் தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும்னா மட்டும் தண்ணியில் இறங்கி குளிங்க, ஆர்எல்ஸ் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரஸான ஏரியா. பாறை எல்லாமே வழுக்கிற மாதிரி இருந்தது. எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். வந்த ஐயர் எல்லாமே குளிச்சதுக்கப்புறம் மேலே போயிட்டு அந்த 5 சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு அபிஷேக பூஜையாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த நெரிசலில் நின்றிருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட சேஃப்டியை பார்க்கறதா இருக்கட்டும், கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், வேறு லெவல். எல்லாருமே சிலரெல்லாம் நிற்க கூட இடம் இல்லாமல் அந்த சைடில் இருக்கக்கூடிய பாறையோட நுணுக்கிலலாம் போயிட்டு நிற்கிறது, உட்காரது இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தது. யூஷுவலான ஒரு டெம்பிள் விசிட் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க.
ரைட் சைடில் ஒரு பக்காவான வியூ காட்டுறதுக்காக இந்த கிளிப் எடுத்துருந்தேன். பாருங்கள், சைடில் அங்கே தண்ணி போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பாருங்கள், பின்னாடி ஃபுல்லும் மலை. இந்த இடத்துல தான் அந்த 5 சிவலிங்கம் இருக்குங்க. சாமியை கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பிரசாதத்துக்காக ஒரு லைனே நினச்சி பார்க்கணும். சாமியை கும்பிட்றது கூட டைம் கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்தது. பிரசாதம் வாங்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த லைன்லேயே. ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு அவங்க சுட சுட கொடுத்து அந்த தயிர் சாதம், பொங்கலெல்லாம் அந்த ஆத்தோரமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருந்தது. அப்படியே எங்கள் மெமரிஸ்க்காக சில ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப பிளான் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்ததும் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே இதுலேயும் அப்படியே கரெக்டாக 1 மணி நேரம் மேலே இருந்திருப்போம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிரதோஷத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டடா.